2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தற்பொழுது அதிமுக முதல் கட்ட வாக்குறுதியாக 5 வாக்குறுதிகளை வெளியிட்டு அக்கட்சி பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோமானால் ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2034 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுகவில் 8 பேர் கொண்ட குழு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக சென்று அத்தொகுதியில் இருக்கக்கூடிய ஆளுமைகள், அதாவது பொருளாதாரம் மற்றும் விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்கள் என பல தரப்பு மக்களிடம் தங்களது கோரிக்கைகளானது பெறப்பெற்று தற்பொழுது வாக்குறுதிகள் தயாரிக்கும் பணிகளானது நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு, அதாவது முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக தரப்பில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் அளிக்க இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை தற்பொழுது முதற்கட்டமாக ஒரு 5 வாக்குறுதிகளை அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோமானால் அதாவது ஏற்கனவே தற்பொழுது நிலவில் இருக்கக்கூடிய விடியல் பயணம் திட்டமானது திமுக அரசால் வழங்கப்பட்டிருந்தது. அந்த பயண திட்டத்தை ஆண் மற்றும் பெண்கள் இருவருக்கும், அதாவது பயணிக்கக்கூடிய அளவில் இலவச பேருந்து பயணமானது நகர்ப்புறம் பேருந்துகளில் பயணிக்கலாம் என ஒரு திட்டத்தையும் அறிவித்திருக்கிறார். அதே போல தற்பொழுது மகளிர் உரிமை தொகையானது மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இல்லத்தரசிகளினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தும் வகையில் அவர்களது வங்கி கணக்கில் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் தனது தேர்தல் வாக்குறுதியை வழங்கியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தற்பொழுது அதாவது 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றி வருபவர்களுக்கு 150 நாளாக அந்த வேலை திட்டமானது உயர்த்தப்படும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது வாக்குறுதியின் 3வது வாக்குறுதியாக அறிவித்திருக்கிறார். மற்றும் இது மட்டுமில்லாமல் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், வீடு இல்லாத இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களும் வீடுகளை பெறும் வகையில் தற்பொழுது கிராமப்புறங்களில் இருப்பவர்களுக்கு அரசே இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய திட்டமும், அதாவது அம்மா இல்லம் திட்டம் என அந்த திட்டத்திற்கு பெயரானது சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலமாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு, வீடு இல்லாதவர்களுக்கு இடம் வாங்கி அரசே கான்கிரீட் வீடுகளை கட்டி தரப்படும் எனவும் வாக்குறுதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அரசே இடம் வாங்கி அடுக்குமாடி குடியிருப்பில் அவர்களுக்கு வீடானது அம்மா வீடு திட்டத்தில் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் பட்டியலின மக்கள், அதாவது திருமணமாகி ஒரே குடும்பமாக கூட்டு குடும்பமாக வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு தனியாக அரசே இடம் வாங்கி வீடு கட்டி தரும் எனவும் அந்த வாக்குறுதியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, மகளிருக்கு அதாவது 25,000 ரூபாய் மானியத்துடன் இருசக்கர வாகனம் வாங்குவதற்கான மானியமானது வழங்கப்படும் எனவும் வாக்குறுதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட வாக்குறுதியில் சுமார் 5 வாக்குறுதிகளை முதற்கட்டமாக அறிவித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இன்னும் பின்வரும் நாட்களில், அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 சட்டமன்ற தொகுதியிலும் சென்று பெறப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளின் அடிப்படையில் வாக்குறுதிகளானது தயார் செய்யப்பட்டு விரைவில் வாக்குறுதிகளானது அறிவிக்கப்படும் எனவும் அக்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.